ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து ஒரு ஒயர்லெஸ் மைக், அதாவது கிரானரோ P10 அப்படிங்கிற ஒயர்லெஸ் மைக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த மைக்கு வாங்கலாமா அப்படிங்கிறதுக்கான உங்களுக்கான சந்தேகத்தை வந்து நான் வந்து ஃபுல்லாகவே இந்த ரிவ்யூவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை பார்த்து முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகிடும். நீங்களும் இந்த மைக் வாங்கலாமா, ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா இல்லை, அவங்க நம்மள்கிட்ட வாங்கும்போதே ஓப்பன் டெலிவரியில் தான் வாங்கியிருந்தோம். அதனால் ஆக்சுவலி அவங்க ஓப்பன் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. இல்லை இந்த அட்டை பாக்ஸ் வந்துருந்தது. இது கூட என்னென்ன வந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. கிரானரோ இதுக்குள்ளே ஒரு கிரானரோ மைக் வந்து இருக்குது. இதுக்குள்ளே வந்து வேறு ஒன்றும் இல்லை, ஒரு அட்டை பாக்ஸு. இதில் வந்து நமக்கு அந்த கேபிள் அதில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணுறதுக்கான கேபிள் வந்து இது உள்ள இருக்குது. நம்ம வந்து இந்த ஐஃபோன் கனெக்ட் பண்ணுறது தான் நம்ம வாங்கியிருந்தோம். நம்மகிட்ட ஐஃபோன் இல்லைனாலும் ஃபியூச்சரில் நம்ம வாங்கினா நம்ம யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்களா. அதனால் நம்ம ஐஃபோன் பின் வாங்கிடுவோம். இது வந்து சார்ஜிங் ஒயர். நம்ம அதில் 2 மைக்கு டபுள் மைக் இருக்கிறதுனால நம்ம ஒரே டைமில் 2 மைக்கு சப்போஸ் அந்த கேஸ்லேயே நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரே நேரத்தில் 2த்துக்கும் சார்ஜ் பண்ணுற போல் அதில் வந்து வந்திருக்கு. இதை இங்கே எடுத்து வச்சுக்கலாம். இது கூட வந்து உள்ளே ஓப்பன் பண்ணோம்னா இது இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா. இந்த கேஸ் வந்து நமக்கு மேக்னெட், அதாவது கீழே கவுத்தாலும் அது அவ்வளோ சீக்கிரம் விழாது. மேக்னெட்டில் தான் வந்து அது இருக்குது. இதுக்குள்ளே வந்து நமக்கு இருக்குது பாருங்கள், கிரானரோ 2 டிரான்ஸ்மீட்டரும் ஒரு ரிசீவர். இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். இதோட இந்த சவுண்டு, இதோடைய வால்யூம், சவுண்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம இதில் வந்து ஒரு மேக்னெட் சிஸ்டம் போல் தான் வச்சுருக்காங்க. இது சென்டரில் வந்து மேக்னெட் இருக்குது. நம்ம சட்டையில் வந்து இப்படி கிளிப் பண்ணி போட்டாலும் போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம உள் சைடாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து உள் சைடில் மேக்னெட் வச்சா வந்து நமக்கு அப்படியே பிடிச்சிக்குங்க. இந்த மைக்கு வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இதை புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து உண்மையிலேயே நல்லாயிருக்கும். இதோடைய வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம லைவாக வந்து இதோடைய நம்ம அந்த டிரான்ஸ்மிட்டரில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இது ரெண்டுமே கனெக்ட் ஆகிடும். ரெண்டுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சென்சார் மாடல் போல் தான் இருக்குது. இதில் வச்சு ஆஃப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுது. நான் இந்த மைக் வாங்குறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிடணும். ஏற்கனவே வந்து வேறு மைக்கு தான் வந்து மாக் அப்படிங்கிறதுல வந்து 35 அப்படிங்கிற ஒயர்லெஸ் மைக்கு தான் நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மைக்கு தான் வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் இந்த மைக் வாங்குறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து அதை வந்து ஒரு 3 லெவல் நாய்ஸ் கலெக்ட் பண்ணுறது வந்து இதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வேண்டி தான் நம்ம மெயினாக வந்து இதை நம்ம வாங்கியிருக்கோம். இது எதுக்குன்னா, நம்ம ரொம்ப நேரமாக உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கோம்னா வச்சுக்க, நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் அதில் ஃபேன் ஓடுச்சுன்னா நம்ம ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு தான் அதில் பேச முடியும். இறையிற சத்தம் வந்து அதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். இதில் வந்து நம்ம அந்த இதிலே வந்து நாய்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி அதில் நம்ம பேசிக்கலாம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த மைக்கு வந்து நான் வாங்கியிருக்கேன். மேலே ஒரு பட்டன் இருக்குது. அதை லேசாக ப்ரெஸ் பண்ணால் வந்து இது ஆன் ஆகிடும். இது ஆன் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லோ கலர் பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து நீங்கள் சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த லைட் வந்து 1 டைம் ஆஃப் ஆகி எரியும். இது எரிஞ்சிடுச்சுன்னா இப்போக்கி ஒரு 50% வரைக்கும் நம்மளுடைய சவுண்டை வந்து நாய்ஸ், வெளியில் கேட்குற சத்தத்தை எல்லாமே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2ஆவது டைம் ப்ரெஸ் பண்ணும்போது அதில் அமைஞ்சு 2 வாட்டி எரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு 75% வரைக்குமே நமக்கு சத்தம் எதுவும் கேட்காது அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நான் பேசிக்கிட்டு இதில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து சவுண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ 3ஆவது டைமாக வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அதில் வந்து சுத்தமாக ஒரு 99% வரைக்குமே இதில் வந்து சவுண்டு எதுவுமே கேட்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் ஃபேன் போட்டு காமிச்சிட்றேன். ஃபேன் ஓடும்போது நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கோம்னா ஒரு ஃபேனும் இல்லாமல் கண்டிப்பாக பேச முடியாது. ஏன்னா வேர்க்க ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு கம்ஃபர்டபுள் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த மைக்கை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து லைவாக ஃபேனோட சத்தமும்
இது வந்து எப்படி கேட்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது, உங்களுக்கு அதோட டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் 3ஆவது டைம் வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அதாவது 1 2 3 3 டைம் நாய்ஸ் கலெக்ஷன் வந்து அது ஆயிடுச்சு. இப்போ நான் பேசுகிறது வந்து ஃபேன் ஓடுற சத்தம் உங்களுக்கு கேட்குதா அப்படிங்கிறத வந்து நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பட்டனுக்குள்ளே வச்சு மேலே மேக்னெட்டை வச்சா அது வந்து அதில் வந்து அப்படியே இருந்துக்கும். இது நான் இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா, இந்த மைக்கை நான் வாங்கின உடனே இதை பார்த்துட்டு இது ஒர்க் ஆகாமல் போயிடுச்சோ, இது சரியாகலையோ, என்னடா இது ஒரு பிரச்சனையாக போயிடுச்சோ, இது ஒர்க் ஆகலையா ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி நான் குழம்பு போயிட்டேன். எதுக்காக சொல்கிறேன்னா, இதை நான் வாங்கின உடனே நீங்களும் புதுசாக அந்த மைக்கு வாங்கிட்டு என்னை போல் நீங்களும் குழம்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் இந்த விஷயத்த வந்து நான் சொல்கிறேன். இதை நான் வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். என்னுடைய மொபைல் வந்து ரியல்மி. அதை நான் கனெக்ட் பண்ண உடனே அது வந்து வாய்ஸ் எடுத்துக்கல. ஒருவேளை அந்த ரிசீவர் வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து போட்டு பார்த்தேன், அது எடுத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, சரி இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. ஓப்பன் கேமராவில் தான் இது வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நார்மலாக அதை பின் பண்ணோடனே அதில் வந்து 2 இண்டிகேட்டர் லைட் எரியும். அது எரியலங்கும் போது தான் எனக்கு வந்து ஒருவேளை ரிசீவர் தான் ஒர்க் ஆகலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சரி எதுக்கும் நம்ம வந்து அந்த ஓடிஜி செட்டிங்ஸை வந்து நம்ம மாற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிஜின்னு செட்டிங்ஸில் போய்ட்டு ஓடிஜி அதை ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிசீவரில் வந்து லைட் எரிய ஆரம்பிச்சிருது. இது வந்து நான் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இந்த மைக் வந்து சரியாக ஒர்க் ஆகலையோ அப்படிங்கிறப்ப. நீங்களும் புதுசாக வாங்கினீங்கன்னா இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுங்க. அதுக்கு வேண்டி தான் நான் சொல்கிறேன். 2வதாக இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த கேஸில் வந்து நான் வந்து எடுத்து கொண்டு போய் சார்ஜ் போட்டேன். சார்ஜ் போட்டால் இதில் சார்ஜ் மூடு போடும்போது இதில் ரெட் கலர் இண்டிகேட்டர் எரியும். இந்த இண்டிகேட்டர் வந்து ஒரு டைம் சிங்கிள் டைம் எரிஞ்சு டக்குன்னு வந்து தானாகவே ஆஃப் ஆகிடுது. இப்போ இது உள்ள ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே இருந்து சார்ஜ் போடும்போது இதுக்குள்ளே வந்து ரெண்டுமே இருந்துட்டு சார்ஜ் போடும்போது என்ன ஆகிடுச்சுன்னா, எனக்கு வந்து சார்ஜ் ஏறும்போது இதில் வந்து அந்த லைட்டில் வந்து காமிக்கும். இதில் 2 பக்கமே சார்ஜ் ஏறுற போல் அந்த சிம்பிள் வந்து காமிச்சது. திடீர்னு என்ன ஆகிடுச்சுன்னா அது காட்டலை. திடீர்னு கட் ஆகிட்டு நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா ஒருவேளை சார்ஜ் ஏறலையோ அப்படிங்கும். அதில் காமிக்குது பாருங்கள், க்ரீன் கலர் ஒன் சைடு ஏறுற போல் காமிக்குதா. இந்த சைடில் 2 மைக்கும் வைக்கும்போது 2 பக்கமும் காமிச்சிது. அது 2 பக்கமும் காமிச்ச உடனே அது பாருங்கள், அது வந்து சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரம் தான் காமிச்சிது. அதுக்கப்புறம் வந்து அதில் சார்ஜ் ஏறது காமிக்கல. ஒரு 80% வந்து அதிலே இருந்துச்சு. அது 80லேயே நின்றுட்டே இருந்தது. அது நான் திரும்ப சார்ஜ் பண்ணால் லைட் எல்லாமே இந்த இந்த டிஸ்பிளேவில் 2 பக்கமும் இந்த டவர் போல் ஏறி ஏறி இறங்கும். அது ஆஃப் ஆகிடுச்சு. ஆனால் சார்ஜ் 80லேயே தான் நிற்குது. கொஞ்சம் நேரம் வரைக்குமே அது இப்படியே இருக்கும்போது அது 80லேயே தான் காமிச்சிக்கிட்டு இருந்தேன். நான் என்ன நினச்சிட்டேன், ஒரு வேளை ஒர்க் ஆகலை போல், என்னடா செய்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் நீங்கள் அதை சார்ஜில் கனெக்ட் பண்ண உடனே அந்த ஃபஸ்ட்டு மட்டும்தான் ஒரு மைக் இருக்கா 2 மைக் இருக்கா அப்படிங்கிற போல் அந்த க்ரீன் கலரில் ஏறி இறங்கும். அதுக்கப்புறம் அது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அதுக்கப்புறம் என்னென்னா இதுக்குள்ளே வந்து மேலே அந்த சென்டரில் மாத்திரம் இது மாத்திரம் தான் தெரியும். அந்த சைடில் க்ரீன் வருது பார்த்திங்களா, அது வராது. நான் வந்து இதை கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஒரு வேளை ஏறலையா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் நான் வெயிட் பண்ணி பார்த்ததில் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கும் நீங்கள் புதுசாக வாங்கினா அந்த க்ரீன் கலர் லைட்டு வந்து அதனால் அதுக்கப்புறம் இப்படி நார்மலாக எத்தனை பெர்சன்டேஜுங்கிறது மட்டும் ஏறிக்கிட்டு இருக்கும். இதுதான். ஸோ ஓவரால் வந்து நம்ம எல்லாமே சொல்லிட்டோம். இது வந்து ஒரு 50 மீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து வாய்ஸ் கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஹை குவாலிட்டியான சவுண்டுன்னு இந்த மைக் வந்து சொல்லியிருக்காங்க. ஹை குவாலிட்டியான சவுண்டா அப்படின்னா உண்மையிலே ஹை குவாலிட்டியான சவுண்டு தான். இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து இதோட சத்தம் வந்து இப்போ நம்ம வந்து இந்த 3வது 3rd நாய்ஸிங் லெவலில் வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம பேசுகிறது மட்டும்தான் கேட்கும். ஃபேனும் இப்போ ஓடிக்கிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும். இதோடைய சவுண்டு எந்த அளவுக்கு மைண்ட்யூட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் வந்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து புளியமுட்டை இதை கடிக்கிறோம். அதோட சவுண்டு எப்படி கேட்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். அப்பா அண்ணு போய் போல கடிக்கல. அவ்வளோதாங்க. இது வந்து இதோட ரிவ்யூ வந்து நம்ம ரிவ்யூவும் அன்பாக்சிங் பார்த்துட்டோம். நீங்கள் புதுசாக வாங்கலாமா, இந்த அமௌண்ட்டு இதோடைய விலை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். 2309 ரூபா. இன்றைக்கி வந்து நான் ஆர்டர் பண்ணும்போது அந்த ரேட்டில் தான் இருந்தது. இன்றைக்கி வந்து ஆக்சுவலி இதோடைய ரேட்டு எவ்வளோன்னா இதுலேருந்து ஒரு 200 ரூபா கம்மியாக இருக்குது. கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி தான் ஆகும். நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ணுறதுனால அதோடய ரேட்டு வந்து வித்தியாசம் இருக்குது. நீங்கள் இதை வாங்கலாமா அந்த மைக்கை, உங்களுக்கு ஒர்த்தா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். இதோடைய சவுண்டு எல்லாமே வந்து ஒரு சூப்பராக இருக்குது. எனக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஒரு நம்ம வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், விளாக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ஒரு நல்ல மைக் தான் சொல்லணும். இதோட சவுண்டு குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது வந்து முக்கியமாக நம்ம ஒரு சிங்க் பண்ணும்போதும் அதை வந்து இது எடுத்து தரும்னு தான் நினைக்கிறேன். சும்மா நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிறதுனால அந்த சவுண்டையும் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் லைவாக பார்த்து தெரிஞ்சுங்க. ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்றே அதை கேட்டு தானே தானா தானா தனனா தானா தானான தானானா தானானா சவுண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருச்சிங்க. வாங்க இப்போ வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் கேட்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். இந்த மைக்கை வந்து இப்போ செட் பண்ணிட்டோம். நம்ம வந்து பின்னாடி எவ்வளோ தூரத்தில் போயிட்டு நின்று பேசுகிறோம், அது எப்படி உங்களுக்கு கேட்குது அப்படிங்கிறத வந்து லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அம்மன் கோவில் எல்லாமே எந்த அம்மா உந்தன் கோவில் அம்மா. நான் பேசுறது கேட்கும், பக்கத்தில் வந்து ரேடியோ ஓடிக்கிட்டு இருக்குங்க. அதனால் அந்த சவுண்டு வந்து அதிகமாக கேட்குது. அதனால் அதோடைய சவுண்டும் தேர்ட் லெவலில் நம்ம வச்சுருந்தாலும் அதோடைய சவுண்டு லேசாக கேட்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து ரொம்ப டிஸ்டன்ஸுங்க. அவங்க சொல்கிற போல் கிட்டத்தட்ட ஒரு 20-30 மீட்டருக்கு இந்தாண்ட வந்துட்டோம். இப்போ அந்த சவுண்டு உங்களுக்கு எப்படி கேட்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.